அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நான் சிவனடியாராக இருந்த காலகட்டத்தில் அப்போ வாரத்தில் ஒரு நாள் குழந்தைகளுக்கு நான் வகுப்பேன். ஆன்மீக வகுப்பு, யோகா, சிலம்பம் போன்ற வகுப்புகள் விட்டேன். அப்போ மதுரை ராஜமுத்தையா மண்டபத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட்டடம் பெரிய காங்கிரீட் நடக்குது. ஒரு 50 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் வைப்ரேட் போட்டுட்ருக்கேன். மிகப்பெரிய மாஸ் காங்கிரீட், அதாவது பேஸ்மெண்ட்டே இல்லாமல் கம்ப்ளீட்டாக தோண்டி காங்கிரீட்லேயே ஃபுல்லப் பண்ணக்கூடிய ஒரு காங்கிரீட். அந்த காங்கிரீட் அது கரெக்டாக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் குழந்தைகளுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காக எனக்கு அந்த பட்டப்பகலில் அந்த பரபரப்பான சூழலில் எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட கிளாஸ் அப்படின்னா, குழந்தைகளை நான் பார்த்து கேள்வி கேட்குற ஒரு காட்சியை எனக்கு காமிக்கிறாங்க. அது என்ன காட்சி அப்படின்னா, குழந்தைகளை நந்தவனத்தில் நிறுத்திக்கிட்டு, குழந்தைகளா நந்தவனத்தில் இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா, துக்கமாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறோம். நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் பாலைவனத்தில் சந்தோஷமாக இருப்பீங்களா, துக்கமாக இருப்பீங்களான்னு கேட்குறோம். துக்கமாக இருப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தவனத்தில் இருக்கும்போது மறுபடி குழந்தைகளை நந்தவனத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு, நந்தவனத்தில் இருக்கும்போது ஒரு செய்தி வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கிராமத்தில் தீ பிடிச்சி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை அந்த குழந்தைகளுக்கு சொன்னோன்னே அவங்கெல்லாம் துக்கமாயிடுறாங்க. மறுபடி அவங்கள பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்கலை, ஏப்ரல் ஃபூல் இன்றைக்கி, அதனால் பொய் சொன்னோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறோம். அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் பாலைவனத்தில் இருக்கும்போது துக்கமாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ பாலைவனமும் நந்தவனமும் புற விஷயம். அப்போ சந்தோஷமும் துக்கமும் உள்நிலை சம்மந்தப்பட்டதா, வெளிநிலை சம்மந்தப்பட்டதா அப்படின்னு கேட்குறோம். உள்நிலை சம்மந்தப்பட்டதுன்னு அந்த குழந்தைய உணருது. இப்படி ஒரு வகுப்பு எடுக்க சொல்லி எனக்கு வகுப்படுத்தாங்க. இப்படித்தான் நம்ம ஜபத்தில் ஆழமாக போகும்போது நமக்கு சுய அறிவு வேலை செய்கிற மாதிரியான, புறத்தில் இருந்து பார்க்கக்கூடியவங்க நம்மக்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு ஞானிக்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்களாக பார்க்கக்கூடும். அதனால் ஜபத்தில் நம்ம ஆழமாக போகும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அத்தனையும் நம்மளுக்கு பூர்த்தி அடையும். ஆனால் அது பொது நலன் சார்ந்து நம்மளுடைய புத்தியும் செயலும் இருக்கும் பொழுது மட்டும்தான் இது சாத்தியமாகும். சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய நிலப்பரப்பை காமிச்சு, இந்த நிலப்பரப்போட ஆயுள் காலம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆயுள் காலம் அது பல கோடி வருடம் இருக்கும். அதில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க ஆடை பார்த்து இதோட ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அது சொப்பமான ஆயுள் காலம்தான் அப்படின்னு சொல்கிறோம். திடீர்னு அந்த கிராமத்துக்கு ஒரு பேரழிவு வருதுன்னு ஒரு அறிக்கை வருது. இப்போ நீ எதை எடுத்துக்கிட்டு ஓடுவ அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னுடைய ஆடை எடுத்துக்கிட்டு ஓடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். நீ முன்னமே சொன்னது அது எது பெருசு எது சிறுசு அப்படின்னு பார்க்கும்போது நிலம் பெருசு, ஆடு சிறுசு. அப்போ ஆடு சிறுசுன்னு சொன்ன, இப்போ அவசரமாக நீ ஆடை எடுத்துக்கிட்டு ஓடுற, இப்போ எது பெருசு எது சிறுசு? அப்போ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் பெருசையும் சிறுசையும் தீர்மானிக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இப்படி நம்ம பொதுநலம் சார்ந்து நம்ம செயல்படும்போது இந்த மாதிரியான ஒரு ஞான விஷயங்களெல்லாம் நம்மளுக்குள்ளே பதிவிறக்கம் செய்யப்படும். ஒரு முறை அப்படித்தான் நாங்கள் சுருளி போயிருந்தோம். ஒரு 10 வித்தியார்த்திகள். அங்கே நான் எந்த இடத்துல உட்காந்து ஜெபிச்சாலும் ஒளி சுருள் வடிவத்தில் தெரிஞ்சது. அப்போ நான் சொன்னேன், இது சுருள் ஒளி, காலப்போக்கில் சுருளின்னு பேர் வந்துருச்சு அப்படின்னு அந்த விஷயத்துக்கு சொன்னேன். அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வடகரைன்னு வந்துச்சு. அப்போ உள்ளே இருக்கிறவர் சொன்னார், எனக்கும் ஒரு ஊர் தெரியும், அங்கேயும் வடகரைன்னு இருக்குது. இன்னொருத்தர் சொன்னார், அங்கே ஒரு இடத்துல வடகரைன்னு ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இங்கே தமிழகத்தில் மலைகள் பூராமே மேற்க இருக்குது,
கடல் கிழக்க இருக்குது. அப்போ கடலை நோக்கி நதிகள் ஓடி வரும்போது எல்லா ஊர்லேயும் வடகரையும் தென்கரையும் தெற்கூரும் வடக்கூரும் இருப்பது இயல்பு தான் அப்படின்னு அதுக்கு நம்ம விளக்கம் சொன்னோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ நம்ம படித்து எங்கேயோ தெரிஞ்சு நம்ம மூளையில் சேகரித்து வச்சுருக்கிற விஷயமா இருக்காது. அன்றாடம் அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்குள்ளேருந்து பிரசனமாகும். அது ஆழமாக ஜெபிக்கும்போது நமக்கு கைகூடி வரக்கூடிய விஷயம். எனவே ஆத்ம சொந்தங்களே, ஜெபம் ஜெபம் ஜெபம். பொது நலமாக சிந்தித்து நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் ஞானியாக மாறலாம். இது ஒரு நல்ல தகவலாக உங்களுக்கு இருக்கக்கூடும். பொது நலமே இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நமஸ்காரம்.